1 சங்கீதத்தினுடைய 14ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பொருத்தனைகளை செய்கிறார்கள், நேர்ந்து கொள்கிறார்கள். நேர்ந்து கொண்டபடி அநேகர் பொருத்தனைகளை செலுத்த தவறிவிடுகிறார்கள். நான் இந்த காரியம் நடந்தால் இதை நான் செய்வேன், இப்படி ஒரு காரியத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு நிறைவேறினால் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை செய்கிறார்கள். ஆனால் அநேகர் அந்த பொருத்தனைகளை செலுத்த தவறிவிடுகிறார்கள். வேதாகமத்திலே என்னாகமம் 30ஆம் சங்கீதத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியே செய்ய கடவன். அது மாத்திரமல்ல, பொருத்தனை செய்து கொண்டவர்கள் அதை செலுத்த தாமதம் செய்யாதிருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. யெப்தா என்கிற ஒரு மனுஷன், நான் யுத்தத்திற்கு சென்று வெற்றியோடு நான் திரும்பி வரும்போது என் வீட்டிலிருந்து வெளிவருகிற, நான் பார்க்கும்போது என் வீட்டிலிருந்து வெளிப்படுகிற எதுவாயிருந்தாலும் அதை நான் உமக்கு பலியாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து கொண்டான். ஐயோ பரிதாபம்! அவன் பார்க்கும்போது அவனுடைய மகள் தான் வீட்டிலிருந்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். ஆனால் அப்படியும் கூட அவன் தன்னுடைய மகள் என்று பாராமல் அவன் பொருத்தனையை நிறைவேற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான தேவனுக்கு உன்னுடைய பொருத்தனைகளை செய்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். பொருத்தனை செய்யும் போது தாமதம் செய்யாமல் பொருத்தனை செய்யும் போது ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியத்தையும், மலை போல உள்ள பிரச்சனைகளை அதை ஒன்றுமில்லாமல் மாற்றி தந்து விடுவார். அதை நினைவில் கொண்டு இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் யாராயிருந்தாலும் பொருத்தனை செய்து இன்னும் மட்டும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களோ, தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தாமதம் செய்யாதபடிக்கு பொருத்தனைகளை செலுத்தி விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காரியங்களை சித்திக்க பண்ணுகிறவர் கர்த்தர் மட்டும்தான். உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். எனவே தாமதிக்காமல் பொருத்தனைகளை செலுத்த நாம் முற்படுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யெப்தா எப்படி தன்னுடைய பொருத்தனையை தாமதமின்றி செலுத்தினானோ, அது தன்னுடைய மகளே இருந்தாலும் வாய் திறந்து சொல்லிவிட்டேன் என்கிற அந்த ஒரே காரணத்துக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே என்னுடைய வாயை திறந்து நான் வார்த்தையை கொடுத்து விட்டேன், வார்த்தை வெளிப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி வார்த்தையின்படியாகவே பொருத்தனையை அவன் தாமதம் இல்லாமல் நிறைவேற்றினான் என்று சொல்லி பார்க்க கர்த்தாவே, கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படியாக ஆண்டவரை தாமதம் இல்லாமல் பொருத்தனையை செலுத்த நீர் அது நிமித்தமாக அவர்கள் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நன்மையானவர்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.